அதுக்கப்புறம் இங்க வாங்க சார். பாக்கி இப்போ நிறைய நிகழ்வுகள் நான் சொன்ன மாதிரி என்டிஏ அலைன்ஸ் அப்படின்றது இன்னும் அமையாம இருக்கு. எல்லாருமே டிசம்பர் ஜனவரி அப்படின்னு இருந்தவங்க எல்லாம் நாங்க இப்ப சொல்ல மாட்டோம் அப்படின்றது. ஓபிஎஸ் கிட்டத்தட்ட வெளியேறி எதுவும் நடக்கலாம் அப்படின்றது. இப்ப செங்கோட்டையன் அடுத்து என்ன பேச போறார், அடுத்து என்ன தெரியல. அவர் தீவிர அதிமுக காரராகவே இருந்து ஃபைட் பண்ண போறாரா, அதுக்கு இபிஎஸ் அவர்களோட ரியாக்ஷன் என்னன்னு தெரியல. பாஜக இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? ஏன்னா அவங்க தான், ஏன்னா அமித்ஷா அவர்களோட பேட்டி இந்த என்டிஏ அலைன்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் அமைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னதான் நடக்குது, என்ன கணக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு சுவாரஸ்யமான தகவல். ஒரு விவாதத்தில் மூத்த பத்திரிகையாளர் துரைகரனா, மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ், மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் ஆகியோர் கலந்து பேசுகிறார். எந்த பரபரப்பு நடக்குமோ அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அவ்வளோதான் சார். பாக்கி கலந்துக்கலாம், அதை விட பரபரப்பா இருக்கும். என்னன்னா சார், இது இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு செங்கோட்டையன் என்ன செய்ய போகிறார், ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறார், டிடிவி என்ன செய்ய போகிறார், சசிகலா என்ன செய்ய போகிறார், இபிஎஸ் இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைப்பாரா, பாஜக ஆட்சி பிடிக்குமா, பாஜக தெரிச்சு, இதே தான் பேச போகிறோம். நத்திங் வில் ஹேப்பன். எதுவுமே நடக்காது. டெல்லியில என்னோட தெளிவான பார்வை, டெல்லியில நடக்கிறது கட்சியை ஸ்ட்ராங் பண்றதுக்கும் இன்னும் அவங்களுக்கு ஜெல் ஆகல அப்படிங்கிற ஒரு கருத்தை, யதார்த்த நிலவரம் என்ன, நம்ம முதல்ல ஸ்ட்ராங் ஆகும்பா, அப்புறம் ஓபிஎஸ் இபிஎஸ் மத்தெல்லாம் கட்சிக்குள்ளேயே இன்னும் ஜெல் ஆகலையா? கட்சிக்குள்ள ஜெல், அந்த ஒரு வார்த்தை ஜெல்லுன்னு சொல்லிட்டோம்னா அப்படி பிடிச்சு வேணாம். இன்னும் எல்லாரும் அண்ணாமலை கீழே வேலை செஞ்ச மாதிரி நயினார்கிட்ட வேலை செய்யறீங்களா, எப்படி வேலை செய்யறீங்க, களப்பணிலாம் எப்படி இருக்கு, ஸ்ட்ரென்தன் பண்ணுறீங்களா, என்னென்ன பண்ண போகிறீங்க, ஸ்ட்ராட்டஜி, இதுதான் நடக்க போகுது. இதை தவிர ஏதோ கோஷி மோசல், ஏதோ அமித்ஷா ஜேபி நட்டா எல்லாம் உட்காந்துருக்காங்க, இவங்க 2 பேரும் கட்சியினோட தலைவர்கள்லாம் மோத போகிறாங்கன்ற பார்வையில் அதெல்லாம் ஒன்று நடக்க. என்ன நடக்குது, என்ன கள நிலவரம், திமுகவுக்கு எதிராக என்னென்ன அதிருப்தி அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா, எல்லாரும் ஒன்னா சேருவாங்களா, இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்கள். நீங்க சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் ஒன்னா சேருவாங்களா அப்படின்ற இடத்தில் நீங்க சொன்னீங்கல்ல பரபரப்பான செய்திகள்னு, இதெல்லாம் இருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் வெளியில போயாச்சு, டிடிவி டிசம்பர்ல தான் சொல்வேன்னு, பிரேமலதா அவர்கள் வெளிப்படையா விமர்சிக்கிறாங்க, அன்புமணி பிடி கொடுக்கல, செங்கோட்டையன் அதிருப்தியை வெளிப்படுத்துவாரா தெரியலன்னா இதை பத்தி எல்லாம் பேசவே மாட்டாங்களா? பாமகவையும் சேர்த்துங்க. பாமக அதான் இதெல்லாம் பாஜக கண்டுக்காதா? இப்போது பேசாது, எப்போ தேவையோ அப்பதான் பேச. செங்கோட்டையன் பேசிடுவாரே சார் 5ஆம் தேதி. செங்கோட்டையன் என்ன பேசுவாருன்னு நினைக்கிறீங்க? இதே மாதிரி முன்னாடி நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ சொன்னாரா இல்லையா பொது மேடையில்? அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? என்னுடைய பொறுத்தவரையில் இவர் பையிங் டைம்னு ஒரு ஆங்கிலத்தில் உண்டு. இல்ல சார், இப்படி சொல்லிட்டா இன்று மாலை ரியாக்ட் பண்ணுவேன்னு சொன்னார் எடப்பாடி. என்ன பேசுறான்னு இல்ல, இன்னொரு பாயிண்ட்டுங்க, திரு செங்கோட்டையன் அவர்கள் அவர் அனுபவம் மிக்கவர். இந்த தருணத்தில் பேசினால் நமக்கு சரியா இருக்கும். இப்போ கடைசி போன தருணம் கூட்டணி இல்லாதப்ப பேசினாரு, பெரிய முக்கியத்துவம் கிடைச்சது. ஏதோ ஒண்ணு உணராமையா இப்ப பேசுறாரு. இப்ப நான் ஏன் பேசுறேன்னு ஏதோ ஒண்ணு நடக்குது, அதுக்காக தானே பேசுறாரு. அவர் என்ன சொல்வாருங்க நம்ம யூகம் தான் சார். அவர் கட்சியை விட்டு விலகுவாரா, அல்லது மற்ற கட்சிக்கு போவாரா, இல்ல திமுகவுக்கு போவாரா, இல்ல பாஜகவுக்கு போவாரா அப்படின்னு நாம இப்படி எளிமையா வச்சுக்கோ. துரைக்கர் நான் சொல்ற மாதிரி அதிமுக ஒன்றிணைங்க, எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? அது அவரோட விருப்பம், அதுல மாற்று கருத்து கிடையாது. அதுக்கு அது எதுவுமே நடக்காதா? ஏதாவது மூவ் ஆகுமா? டெல்லியில ஏதாவது அதுக்கான பார்வை கிடைக்கும்? எனக்கு தெரிஞ்சு இல்லை சார். அமித்ஷா இங்க வந்தாரு, அங்கேயே ஒன்றும் பிள்ளையார் சொல்லி கூட போடலையே. குறைஞ்சபட்சம் ஓபிஎஸ் கூப்பிட்டுருக்காங்கல்ல, ஓபிஎஸ் கூப்பிட்டா வந்துருவார், பிரச்சனையே இல்லை. கருதி வருவார். யாரையுமே கூப்பிடல, டிடிவிக்கு கூப்பிடல. துரைக்கரன் இன்னும் ஒரு கேள்வி கேட்டார்ல பாக்கி, அப்படி நீ எல்லாம் இல்ல, நீங்க எல்லாம் ஒத்துக்கலன்னா இபிஎஸ் இல்லாத அதிமுகன்ற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்கன்னா, நீங்க இன்னொன்னு கவனிச்சு பாருங்க, திருமதி சசிகலா பேசுறாங்க, அவங்களும் அமைதியா இருக்காங்க, திடீர்னு பேசுறாங்க. செங்கோட்டையன் அவர்கள் பேசுறாங்கன்னா இந்த டைமிங் எப்படி புரிஞ்சுக்கிறது? சசிகலா நேற்று தான் அறிக்கை விட்டாங்க. ஆமா, இதெல்லாம் செங்கோட்டையன் இன்னைக்கு சொல்லிருக்காங்க. 2 பேர் பேசி வச்சுட்டு இருக்கலாம் இல்லையா? ஓபிஎஸ் அவர்கள் பேசுறாங்க, சசிகலா அவங்க ஏன் இப்ப இந்த டைமை தேர்ந்தெடுத்து எல்லாரும் ஒரு சேர பேசுறாங்க, எல்லாம் ஒண்ணு சேரணும்னு? இதெல்லாம் நம்ம இவங்க 2 பேர் சொல்லி வச்சு பேசுறாங்க. பிஜேபி லீடர்ஸ் எல்லாம் டெல்லிக்கு போயிட்டாங்க. ஆக இது அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருக்கு. பட் என்ன நடக்கும் அப்படின்னு என்னுடைய யூகம் என்ன, நத்திங் வில் ஹேப்பன். எதுவுமே இப்படியே இருக்கும். அதுவே ஒருவேளை சின்ன சின்ன சலசலப்புகளுக்கு காரணமாக இருக்கும். ஒரு விஷயம் நல்ல ஒரு பாயிண்ட் பாக்கி, துரைக்கரன் அவர்கள் கேட்ட மாதிரி திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் அப்படியே போட்டுக்கிட்டு கிடப்பில் போட்டுட்டு நீங்க என்ன வியூகத்தை வகுப்பீங்க? என்ன பியூட்டினா, நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்களுக்கே முழுமையான நம்பிக்கை இல்லையோன்னு. 77 ஜனதா கட்சி, ஸ்தாபன காங்கிரஸ் மத்தெல்லாம் முரண்பட்ட கட்சிகள். ஸ்தாபன காங்கிரஸுக்கும் ஜனசங்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது.
இன்ஃபேக்ட் ஜனதாலேருந்து துரத்தி அடிக்கப்பட்டது ஜனசங்கம் பிஜேபியாக வந்தது. அது ஒரு பக்கம் நான் அதை போக சொல்ல. ஆனால் அப்போ அந்த ஒற்றை புள்ளி ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. இப்போ அந்த ஃபோக்கஸ் இருக்கா என்றால் எனக்கு கேள்விக்குறி. 96 ஒரே ஒரு வாரத்தை சொல்லிடுறேன். 96 தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி ஜெயலலிதா அம்மையாருக்கு ஆட்சிக்கு எதிராக இருந்தாங்க. திமுகவோட கடைசி நிமிடத்தில் கட்சி வெளில வந்து தாமக்க ஆரம்பிச்சு வந்தாங்க. கோடீஸ்வரன், இந்த மாதிரி பாக்கி சொன்ன முக்கியமான பாயிண்ட்ன்றது, நீங்க திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா பாஜக பல்வேறு மாநிலங்கள்ல அதற்கான வியூகத்தை டெல்லியில இருந்து வகுத்திருக்கிறாங்க. துரைக்கண்ணா அவங்க கேட்ட கேள்விதான், வீழ்த்தணும்னா இந்த பிரச்சனையெல்லாம் அட்ரஸ் பண்ணாமே கடந்து போக முடியுமா? அதாவது ஒரு ஆட்சி மாற்றம் வரணும்னா ஃபர்ஸ்ட் ஆட்சியின் மீது அதிருப்தி இருக்கணும். அது இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வாக்காளர்களுக்கு போய் வாக்கு சேகரிக்கணும், நல்ல வேட்பாளர் போடணும். இவ்வளோ விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் வாக்காளர்களுக்கு மறைமுகமாக காசு கொடுக்குறீங்களோ இல்லை மேனிஃபெஸ்டோவில் சொல்கிறீங்களோ அவங்கள குஷிப்படுத்துறதுக்கு எதனா பண்ணோம். இவ்வளோ காரணிகள் இருக்குது. தேர்தலில் ஆட்சி மாற்றம் வரணும், வெற்றி, இது எல்லாத்தையும் நம்ம கடந்து போயிடுறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சேர்த்துக்கணும். அந்த பர்செப்ஷன் அமித்ஷா தானே சொன்னார், நான் மெகா கூட்டணி அமைப்போம், பெரிய கூட்டணி. விஜய் அவங்க 2 பேரே சேர்ந்துக்கிட்டு அவங்க கூட இருக்கிற 4 பேரே சைடுல நிக்க வச்சுட்டு மெகா கூட்டணின்னு சொல்லிட்டா இதுதான் மெகா கூட்டணின்றாங்க. அவ்வளவுதான். பாக்கி சார் சொன்ன மாதிரி தான் மாநாடு படத்துல எஸ்.ஜே. சூர்யா சொல்லுவாரு, வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். இதே தான் நடக்க போகுது. நீங்க பாருங்க. இன்னொன்னு, அதாவது இது வந்து அண்ணாமலையை வைத்து, அதாவது பிரகாஷ் சார் சொன்னது ஒரு விஷயம். ஒண்ணு, ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாம் ஒண்ணு சேரணும், ரைட்டுங்களா? அதே மாதிரி அண்ணாமலை பத்தி சப்ஜெக்ட் இல்ல, அண்ணா கிட்ட போயிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அண்ணா சொன்னாரு, மக்கள் கிட்ட போயிட்டாரு. அதே அண்ணா சொன்னாரு அரசியல்ல பிகுவா இருங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த 4-5 பேர் பிகுவா இருக்கிறாங்க. அப்ப 2 பாயிண்ட் கோட்டீஸ்வரனும் பாக்கியும் சொன்னது. பிரகாஷ் வந்து இன்னொரு டைமென்ஷன், அது உட்கட்சியில இருக்கிற சிக்கல் அப்படின்னு. இந்த பிரச்சனையை பிஜேபி அட்ரஸே பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்க. இபிஎஸ் நமக்கு கிடைச்சாச்சுன்னா என்னதான் நடக்க போகுது? பாரதிய ஜனதா கட்சி இந்த பிரச்சனையை கடந்து சென்று விட்டால், திரு எடப்பாடியும் தன்னுடைய பிடிவாதத்தில் உறுதியாக இருந்துவிட்டால், 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் எளிதாக வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடும். திமுகவினுடைய செயல் திட்டம் என்பது 6 மாசத்துக்கு முன்னாடி தொடங்கிருச்சு. 234 தொகுதிகளிலும் பொறுப்பாளர்கள் நியமிச்சிட்டாங்க. பாக பொறுப்பாளர்கள், அந்த பூத் கமிட்டி இன்சார்ஜ்னு அவங்களுக்கு பாக்கெட் மணி போயிடுச்சு, செலவு தொகைகள் அனுப்பப்பட்டு விட்டது. ஒவ்வொரு அமைச்சருக்கும் 20 தொகுதி, 30 தொகுதி, 15 தொகுதி என்று பிரிச்சுட்டாங்க. மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் வசம் மட்டுமே 40 தொகுதிகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதை வெற்றி இலக்கு நம்ம கடந்த பதிவில் நான் சொன்னேன்ல, ஒரு ஆட்சி வெற்றியை புரட்சி எம்ஜிஆர் பெற்றார் 77, 80, 84. செல்வி ஜெயலலிதா 2011, 2016 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி கட்சியை மீண்டும் ஆட்சி கட்சியின் நிலையை உருவாக்கினார். திமுக 6 முறை ஆட்சி இருந்தாலும் தொடர் வெற்றி சாத்தியப்படல. இந்த முறை தேர்தல் முடிஞ்ச உடனே 200+ அறிவிச்சார்ல ஸ்டாலின் அவர்கள். என்ன காரணம்? 200க்கு மேற்பட்ட தொகுதி, 100 தொகுதியில டெபாசிட் போயிருக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தல். இதை மீட்டெடுப்பதற்கு ஒன்றுபட்டால் தான் சாத்தியம் தான் 6 பேர் போய் நின்னாங்க, செங்கோட்டையன் உட்பட. பேசலாம். அதுதான் இன்னும் இருக்கு அந்த நிலை.